வணக்கம். உலகளாம் உணர்ந்து ஓதற்கு அறியவன் நிலவுலாவிய நீர்மிழி வேணியன் அழகிச் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். கனடாவின் தலைநகரமாக விளங்கக்கூடிய ஒட்டவா நகரத்தில் இன்று சிவனுடைய ஆலயமானது மிக பெரிய அளவில் தேர் உற்சவ வழிபாடு நடைபெற்று கொண்டு வருகின்றது. இந்த திருவிழாவில் நடத்தி கொண்டிருக்கும் தமிழ் மக்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். என்னுடைய பெயர் ஆர். செல்வநாதன் ஸ்தபதி. நான் புகழ்பெற்ற விஸ்வகர்ம பாரம்பரியத்தை சேர்ந்தவன். எங்களை அடையாளப்படுத்தி சொல்ல வேண்டுமானால் 10ஆம் நூற்றாண்டில் ராஜராஜ சோழன் மன்னன் தஞ்சையில் ஒரு பெரிய ஆலயத்தை, சிவனுடைய ஆலயத்தை செய்திருக்கின்றார். அது எல்லாருக்கும் தெரியும். அந்த திருக்கோயிலை எழுப்பிய சிற்பி வீர சோழ குஞ்சரமல்ல ராஜராஜ பெருந்தச்சன். அந்த சிற்பியினுடைய பாரம்பரியத்தை சேர்ந்தவர்கள் நாங்கள். இன்னும் சொல்லப்போனால் 1100 வருடங்களாக நாங்கள் இந்த பாரம்பரியத்திலே இந்த கோயில் கட்டிடங்களை எழுப்பி வந்து கொண்டிருக்கின்றோம். இப்போ 20ஆம் நூற்றாண்டில் என்னுடைய மூதாதையர்கள், பெரியவர்கள், தாத்தா, அப்பா, பாட்டனார்கள், இவர்கள் பெரிய காரியங்களை செய்து வந்திருக்கின்றார்கள். தமிழகத்தில் பெரிய கோயில்களை நிர்மாணித்து வந்திருக்கின்றார்கள். தமிழகத்தில் மட்டுமல்லாமல் அயல் நாடுகளில் பலவிதமான நிறைய கோயில்களை செய்து வந்திருக்கின்றார்கள். அந்த காலத்தில் நகரத்தார்கள் மிக பெரிய கோயில்களை செய்து வந்திருக்கின்றார்கள். எல்லாருக்கும் தெரிந்தது. அவர்கள் செட்டிநாடு என்ற காரைக்குடி மற்றும் அதனுடைய அருகாமையில் உள்ள அனைத்து ஊர்களிலும் பெரிய சிவன் ஆலயங்களை கருங்கல்லினாலே செய்து வந்திருக்கின்றார்கள். அப்பேற்பட்ட மிக பெரிய காரியங்களை எங்களுடைய தாத்தாக்களும் முப்பாட்டனார்களும் இந்த காரியங்களில் ஈடுபட்டு இன்றும் சிறப்பான வழிபாடு பூஜைகளில் நடந்து வருகின்றது. இதில் தமிழகத்தில் குறிப்பிட்டு சொல்லப்போனால் பிள்ளையார்பட்டியில் மண்டபம், 7 நிலை ராஜகோபுரம் போன்ற பெரிய திருப்பணிகளை செய்து வந்திருக்கின்றார்கள். மாத்தூர், இழுப்பங்குடி போன்ற சிவனுடைய ஆலயங்கள், பெரிய ஆலயங்களை செய்து வந்திருக்கின்றார்கள். மேலும் தமிழ்நாடு மட்டுமல்லாமல் அயல்நாடுகளில் கொழும்போவில் பொன்னம்பல வாணேஸ்வரர் திருக்கோயில் முழுவதும் கல்லாலே செய்த திருப்பணியாகும். இதை நீங்கள் அனைவரும் பார்த்திருக்கக்கூடும் என்று நினைக்கின்றேன். அது மட்டுமல்லாமல் திரிகோணமலை கோணீஸ்வரர் திருக்கோயிலும் சிவனுடைய ஆலயமும் மற்றும் பொன்னம்பல வாணேஸ்வரர் கோயிலும், திருக்கேதீஸ்வரத்தில் உள்ள பொன்னம்பல வாணேஸ்வரர் கோயிலும் எங்களுடைய தாத்தாமார்கள் செய்திருக்கின்றார்கள். மேலும் கண்டி கதிர்காமம் கண்டி கோயிலும் செய்து வந்திருக்கின்றார்கள். இப்பேற்பட்ட பெரிய காரியங்களை அவர்கள் அயல்நாடுகளில் செய்து நல்ல பெயர்களையும் இந்த மரபுக்கு ஈட்டி தந்திருக்கின்றார்கள். அதை தொடர்ந்து நானும் என்னுடைய பெரிய தந்தையும் கணபதி ஸ்தபதி, அவருடைய பெயர் கண்டிப்பாக நிறைய பேர்களுக்கு தெரிந்திருக்கக்கூடும். அவர் தமிழ்நாட்டில், இந்தியாவில் பல திருப்பணிகளை செய்திருக்கின்றார்கள். அயல்நாடுகளிலும் நிறைய திருப்பணிகளை செய்திருக்கின்றார்கள். அவருடன் என்னுடைய ஆக்சுவலாக நான் மாமல்லபுரத்தில் சிற்பக்கலை கல்லூரியில் பயின்று அதில் பட்டம் பெற்றவன். நான் அதற்கு பிறகு 25 ஆண்டுகளாக பெரியப்பாவுடன் பல திருப்பணிகளில் நான் ஈடுபட்டிருக்கின்றேன். உதாரணமாக சொல்லப்போனால் ஹவாயில், அமெரிக்க நாட்டில் ஹவாயில் பெரிய சிவனுடைய கோயில், சன்மார்க்க இறைவன் டெம்பிள் என்ற ஒரு திருக்கோயிலை
நானும் தகப்பனாரும் சேர்ந்து இந்த கோயிலில் ஈடுபட்டு செய்திருக்கின்றோம். அந்த கோயில் முழுவதுமாக கருங்கல்லினாலான கோயில். எந்த செங்கல் போன்ற எந்த செங்கல் மற்ற எந்த மரம் எதையும் கலப்படம் இல்லாமல் ஒரே தாதுவால் செஞ்சது. இது அனைத்து கற்களையும் இந்திய நகரத்திலே அடித்து அங்கு கப்பல் மூலமாக சென்று சேர்மானம் செய்யப்பட்டது. அதன் பிறகு குறிப்பிட்டு சொல்லப்போனால் வாஷிங்டன் அங்கு பெரிய சிவனுடைய ஆலயம் மற்றும் விஷ்ணுவனுடைய ஆலயம் சிவா விஷ்ணு கோயிலானது அங்கு செய்தோம். சிகாகோ நகரம், செயின்ட் லூயிஸ், மயாமி, ஒமஹா போன்ற பல இடங்களில் அமெரிக்கா நகரங்களிலும் லண்டனில் முருகனுடைய ஆலயம் செய்திருக்கின்றோம். ஃபிஜி ஐலாண்டில் பெரிய கோயிலை செய்திருக்கும். மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நகரங்களிலும் அதிகப்படியான நிறைய கோயில்களையும் பெரிய பெரிய ஆலயங்களையும் செய்திருக்கின்றோம். மேலும் ஸ்ரீலங்காவில் தற்போது பொன்னம்பல வாணேஸ்வரர் கோயிலானது தாத்தா அவர்கள் செய்த பிறகு 45-50 வருஷத்துக்கு அப்புறம் இப்போ அந்த கோயில்களை முழுவதுமாக கல்லில் மாற்ற வேண்டும். இதற்கு முன்பு கர்ப்பகிரகம் என்று சொல்லக்கூடிய கருவறை பகுதி மாத்திரம் கருங்கல்லில் செய்யப்பட்டுள்ளது. அதற்கு மேல் வரக்கூடிய விமானமானது செங்கல்லினால் செய்யப்பட்டது. அந்த செங்கல் கட்டிடத்தை முழுவதுமாக அகற்றி கருங்கல்லினாலே செய்ய வேண்டும் என்றும் அதற்கு பரிவார கோயில்கள் முழுவதும் கருங்கல்லினால் செய்ய வேண்டும் என்ற ஒரு பெரிய திருப்பணி சமீபத்தில் அந்த ஈஸ்வரனுடைய அருளால் அந்த காரியமானது முழுவதுமாக முடிக்கப்பட்டு இப்பொழுது கும்பாபிஷேகம் செய்ய வேண்டிய ஒரு தருணத்தில் இருக்கின்றது. மேலும் இந்தியாவில் தற்போது 133 அடி உயரத்தில் முழுவதும் கருங்கல்லினால் ஆன திருவள்ளுவருடைய சிலையானது நானும் பெரியப்பா அவர்களும் சேர்ந்து இந்த காரியத்தில் ஈடுபட்டு செய்தோம். அது முழுவதுமாக முடிவடைந்து பலவிதமான இந்த சிற்ப உலகத்திற்கு மரபிற்கும் அவர்கள் பெருமை சேர்த்து தந்திருக்கின்றார்கள். அவ்வளோதாங்க. அதுக்கப்புறம் நான் திருப்பி வரேன்.